கர்த்தாவே, இந்த நாளில் நல்ல ஆவியானவரே, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க உதவி செய்வீராக. அப்பா, சகல சத்தியத்தில் நடத்துவீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வந்த மக்களை ஆசீர்வதிக்க, வருதல் பெற்ற எல்லா மக்களை குடும்பமாக கத்திற்கூட்டி சேர்க்கும்படியாக சோர்வு, அசதி, பலவீன, நிர்விசாரங்கள் எல்லாம் நீக்கி ஆண்டவரே நம்முடைய ஜனங்களை குடும்பமாக கூட்டி சேருங்கப்பா. நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, சர்வ வல்லவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ரீ பாலம தீரா பாலமா, ஓ ரா பாலம தீராபா சந்தரியால ரப தீரா பாலமா. ஆமென் ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் புதிய ஆத்மாவை கொண்டு வர முடியா, அற்புத அடையாளங்களை செய்ய முடியா. வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, வியாதியோடு, பலவீனங்களோடு, கண்ணீரோடு, எதிர்பார்ப்போடு, தேவையோடு வருகிற எல்லா ஜனங்களை ஆண்டவரே பேரா பங்கா வகையா நீர் தொட்டு அவருடைய சிறையிருப்புகளை மாற்றி அவளை கண்ணீரை துடைத்து அவருடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுங்க, குறைகளெல்லாம் நிறைவாக்குங்க ஆண்டவரேன்னு நம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து வந்த ஒருத்தரும் வந்தவனமாக செல்லாதபடி விடுதலையோடு, ஆசீர்வாதத்தோடு, தேவ சமாதானத்தோடு கடந்து வர தேவன் உதவி செய்யும் என்று நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ரே பாலமா தீரா பாலமா. அன்பின் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரித்து ஆண்டவரே, இந்த நாளில் கூட என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களோட பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் போது நான் தேசத்தின் மேலே சேமத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவரே வாக்கு பண்ண தேவன் நீர். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த 23வது நாள் முழங்கால் ஜபத்துக்கு நாங்களும் தடையாக காணப்படாதபடி எங்களோட குறைகளை, குற்றங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல் எல்லாம் தேவன் மன்னித்து எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்கய்யா. நாங்களும் ஆகானா காணப்படாதபடிக்கு எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாவத்தை மூடுருவ, வாழ்வடைய மாற்றான், பாவத்தை ஒத்துக்கொண்டு விட்டு விடுருவேன், இரக்கத்தை பெறுவான் என்று சொன்னீரே. எங்களை ரத்தத்தினால கழுவுங்கப்பா, சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி தேவா, நன்றி கர்த்தாவே, நன்றி. ஹல்லேலூயா. ரே பாலமா தீரா பாலமா ஷபாரா பாலமா ஓரா பாலமா தீரா பாலமா தீரி பிதி அந்தரிகா ரபாலமா தீரபோ ஓராபா சந்தரியால ரப தீரா பாலமா. அன்பின் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவரே, இந்த மாலையில் நீங்க கிரியை செய்யும், வழி நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இருமனதை எடுத்து விடுங்க, ஒரு மன ஆவியை தாங்க, கிறிஸ்துவின் மனதை சிந்தை எங்களுக்கு தந்து வழி நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஹல்லேலூயா. ரே பாலமா தீரா பாலமா ஷபாரா பாலமா ஓ ரபாலமா தீரா பாதி ஆந்தரிகா ரபாலமா தி ஆந்த ரே பாலமா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை நோக்கி இருமனதை எடுத்து விட ஒரு மன ஆவிய
தேவன் தர 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவர் 2-3 பேர் எங்கே இருக்கிறார்களோ அங்கே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் கிறிஸ்துவின் மனதையும் சிந்தை எங்களுக்கு தந்து வழி நடத்தும் என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே பாடலும் ஜபங்களை எடுக்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களோடு பேசும் நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்க உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ரே பாலமா தீரா பாலமா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை நோக்கி தேவனுக்கு கீழ்ப்படிங்க, சாத்தான் எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடுவான் என்ற வார்த்தையின்படி அன்று ஊழியம் உம்முடையது, ஆலயம் உம்முடையது, ஆத்மா உம்முடையது, ரத்தம் சிந்தினவர் நீர், பாதாளத்தின் வல்லமைகள் சபையை மேற்கொள்ளாத என்ற வார்த்தையின்படி சபைக்கு விரோதமா ஊழியத்துக்கு விரோதமா தடையா எழும்புகிற எல்லா வல்லமைகளை, அதிகாரங்களை, துரைத்தனங்களை, அந்தகார சக்திகளை, பொல்லாத ஆவிகளை, பொல்லாத அவனுடைய சேனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டி நாம் அப்புறப்படுத்தி ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ரிபாலமா தீரா பாலமா ஷபாரா பாலமா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த நாளில் கூட கர்த்தாவே இந்த 23வது நாள் முழங்கால் ஜபத்தை நீர் ஆசீர்வதிய. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும், நீங்க உயர்த்தப்பட நாங்க தாழ்த்தப்பட என்று சொல்லி எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரம் ஆண்டு செலுத்தி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தரை நோக்கி உத்தரப்பிரதேச மாநிலத்துக்காக ஜெபிப்போம். ஏறக்குறைய பிரியமலை 25 கோடி மக்கள் உள்ள ஒரு மாநிலம். ஆகியால் இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் நம்முடைய கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு இந்த 4 மாநிலத்தை சேர்ந்தா அந்த ஒரே மாநிலம். ஆகியால் இந்த 25 கோடி மக்களும் ரட்சிக்கப்படணும். அங்கே இருக்கிற எல்லா பாஷைக்காரர்களும் ஜாதிக்காரர்களும் கோத்திரத்தாரும் ரட்சிக்கப்பட்டு 2 கொரிந்தியர் 4:4 என்படி அவருடைய மனக்கண்களை தேவன் திறந்து கர்த்தரே தேவன் வேறு தேவன் இல்லை என்று அறியும்படியாக எல்லா ஜாதிக்காரர்களும் பாஷைக்காரர்களும் ரட்சிக்கப்படும்படியாக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நாங்கள் இந்த நாளில் கூட உத்தரப்பிரதேச மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற எல்லா பாஷைக்காரர்களும் ஜாதிக்காரர்களும் கோத்திரத்தாரையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஆண்டவரே அந்த மாநிலத்தோட ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே. எல்லா விதமான சாபத்திலிருந்து அசுத்தாவின் பிடியிலிருந்து ஜனங்களை ரட்சியுங்க ஆண்டவரே. ஒருத்தரும் கேட்டு போகக்கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவன் அடையணும் ஆண்டவரே. நீங்க உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற அன்று குடியில், கஞ்சாவில், அன்று வேசித்தனம், விபச்சாரம், ரவுடிசம், அது மட்டுமல்ல பிரியமல்ல மாஃபியா, எல்லா விதமான கர்த்தாவே தேவி கர்த்தாவே அன்று அக்கிரமத்தின் செயலில் ஈடுபட்டிருக்கிற எல்லா ஜனங்களை ரட்சிங்க. துர்மார்க்கன் தன் துர்மார்க்கத்தில் சாவது எனக்கு எவ்வளவும் இஷ்டம் இல்லை என்று 18:23 எசேக்கியேல் ஆண்டு சொன்னது போல ஆண்டவரே அந்த ஜனங்க எல்லாரையும் நீங்கள் ரட்சிப்புகளை கொண்டு வாங்க, ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ரீ பாலாமா தீரா பாலாமா ஷபாரா பாலாமா ஓ ரா பாலாமா தி அந்த ரீகா ரபா தீரா பாலாமா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே,
எங்களை ஜமானே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி ஆண்டவரே இந்த நாளில் அபிஷேக நுகங்களை முறிக்கும் என்று சொன்ன தேவ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆண்டவரே கர்த்தாவே தேவரே ஊழியங்களுக்கும் சுவிசேஷத்துக்கும் தேவரே கர்த்தா விரோதமாக எழும்புற எல்லா பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் என்று சொல்லி அங்கே இருக்கிற ஜாதி வரி, மதவரி, ரத்த வரி, கொலவரியின் ஆவிகளை, பாகால் தாகோனுடைய வல்லமைகளை, அசுத்தாவுடைய கிரியைகளிலிருந்து ஜனங்களை தேவனத்தோட அன்றே அங்கே காணப்படுகிற ரத்தம் சிந்துதலை தேவன் நீக்கி போட, அது மட்டுமல்ல அங்கே பார்த்தீங்கன்னா அன்பான தேவ ஜனமே தேவனுடைய நாம மகிமைப்பட அந்த உத்தரப்பிரதேசத்தில் கர்த்தர் கிரியை செய்யும்படியாக பின்மாறி முன்மாறி மழையை ஊற்றும்படியாக எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு ஆட்சேபிக்கிறோம். அங்கே இருக்கிற பலவான, அங்கே இருக்கிற எல்லா பிசாஸ், அங்கே இருக்கிற பாகால் தாகோனுடைய வல்லமைகளை, அங்கே இருக்கிற ரத்தவரி, கொலவரின் ஆவிகளை, ஜாதிவரின் ஆவிகளை, மதவரின் ஆவிகளை, எல்லா மாந்திரிக வல்லமைகளை, அசுத்தாவிட கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல தேவனை நோக்கி ஆண்டோட కొంచెం ఇంకా కొంచెం వెనకాల మోకాళ్ళ నిలబడండి. ముస్టోలు అయిపోయిండారు ఇప్పుడే. ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே நீங்கள் உதவி செய்து வழி நடத்துங்க என்று சொல்லி தேவனை நோக்கி ஆண்டவரே மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிற எல்லா விதமான ஜாதிக்காரலையும் பாஷைக்காரலையும் கோத்திரத்தாரையும் நீங்கள் தொடுங்க என்று சொல்லி லூக்கா 4:18 ஆண்டவர் நான் கட்டுண்டபில் விடுவிக்க வந்தேன் என்று சொன்ன வார்த்தையின்படி லூக்கா 4:18 மத்திய பிரதேச மாநிலத்தில் கட்டுண்ட எல்லா ஜனங்களை தேவன் தொட்டு ரட்சித்து எல்லா பாஷைக்கார ஜாதி காலம் ரட்சிக்கப்பட்டு ஒருத்தரும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற நம்முடைய கரங்களை தட்டி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. சர்வ வல்லவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். மத்திய பிரதேச மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அங்கே இருக்கிற பாஷைக்காரில், ஜாதிக்காரில், கோத்திரத்தார நீங்கள் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாக தேவன் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல கர்த்தரை ஸ்தோத்தரித்து மத்திய பிரதேச மாநிலத்தில் அன்றே காணப்படுகிற கர்த்தாவே குடியில், கஞ்சாவில், ட்ரக்ஸில், போதையில், வேசித்தனத்தில், விபச்சாரத்தில், ரத்தம் சிந்துதலில், ரத்தவெறி, கொலவெறியின் ஆவி எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி ஆண்டவரே இந்த நாளில் லூக்கா 15:10 ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று சொன்ன தேவன் ஒருவரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் நித்திய ஜீவனை பெறும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, வெளியேற பெற்றவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ரே பாலாமா தீராபா ஷபா ரபாலாமா. அன்பின் ஆண்டவரே, வெளியேற பெற்றவரே, எங்களை ஜமானே இந்த ராத்திரியில் நீங்கள் மனமிறங்கி கிரியை செய்து வழி நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல தேவனை நோக்கி மத்திய பிரதேச மாநிலத்தில் ஆண்டவரே கிரியை செய்கிற கர்த்தாவே தேவரீர் ஆண்டு பாகாலுடைய வழிபாடுகளிலிருந்து, தாகோனுடைய வழிபாடுகளிலிருந்து, ஆண்டவரே கர்த்தாவமோட நம்பிக்கையிலிருந்து, ஆண்டு பில்லி சுனித்திலிருந்து, மாந்திரிக வல்லமையிலிருந்து, ரத்தவெறி, கொலவெறியின் ஆவியிலிருந்து, அசுத்தாவின் பிடியிலிருந்து ஜனங்களை தொட்டு ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து யோவேல் 2:26-27-28 படி கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் அன்றமுட ஆவியை ஊற்றும், ஒருவரும் கெட்டு போகாதபடி எல்லா
எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற அன்று பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோ நித்திய ஜீவன் என்று சொன்ன தேவன் ஆண்டு அவங்களை நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும் என்று நம்முடைய கரத்தை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. சேனைகளின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரிபாலமா தீராபா ஷபா ரபாலமா. அன்பின் ஆண்டவரே விலையேற பெற்றவரே எங்களை ஜமானே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தரை ஸ்தோத்தரித்து பீகார் மாநிலத்துக்காக ஜெபிப்போம். பீகாரில் இருக்கிற எல்லா ஜாதிக்காரர்களும் பாஷக்காரர்களும் கோத்திரத்தாரும் ரட்சிக்கப்படபடியா கர்த்தர் தேவனிட அறியும்படியாக ஆண்டோட கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே தேவரே இந்த நாளில் சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்ன தேவ பீகாரில் இருக்கிற எல்லா பாஷக்காரில் ஜாதிக்காரில் சத்தியம் அறியும்படியா அவருடைய கண்களை திறக்கும்படியாக இயேசு ரத்தம் சகல பாவங்களை கழுவென்று சொன்ன தேவ ரத்தத்தினால கழுவி அவங்களை சுத்திகரிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி கர்த்தாவே. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே பீகார் மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோமையா. பீகார் மாநிலத்தில் காணப்படுகிற கர்த்தாவே பாஷக்காரில் ஜாதிக்காரில் கோத்திரத்தார தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஆண்டவரே ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற்றுவீராக. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல பீகாரில் காணப்படுகிற கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே குடியிலுமா கஞ்சாயிலுமா ட்ரக்ஸிலுமா ஆண்டவரே கர்த்தாவே வேசித்தன விபச்சாரம் அது மட்டுமல்ல மாவோயிஸ்ட் நக்சலைட்டுங்கள் எல்லாம் தேவன் தொடம்படியா சந்திக்கும்படியா ரட்சிக்கும்படியாக ரத்தத்தினால கழுவப்படும்படியாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பிரியமான தேவ ஜனமே மனுஷனால் ஆகாது, மத்தேயு 19:26 சொல்லுது மனுஷனால் ஆகாது தேவனால ஆகும் என்று. ஆகியால் அன்று உம்மால ஆகும், நீங்க கிரியை செய்யும். அன்று பீகாரில் காணப்படுகிற எல்லா பாவ பழக்கத்தில் சாபத்தில் இருக்கிற மக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்கன்னு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. சேனைகளின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரிபாலமா தீராபாலமா ஷபா பாலமா ஓ ரபாலமா தி அந்த ரிகா ரபா தீராபாலமா. அன்பின் ஆண்டவரே விலையேற பெற்றவரே எங்களை ஜமானே நீங்க கிரியை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறையா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல பீகாரில் காணப்படுகிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி 2 கொரிந்தியர் 10:5 சொல்லுது எங்க போற ஆயுதம் அரணுகளை நிர்மூலமாக்காது தேவ பலன் என்று. பீகாரில் காணப்படுகிற பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். அங்க இருக்கிற எல்லப்பி சாசம், அங்க இருக்கிற பாகால் தாகோனுடைய ஆவிகளை, அங்க இருக்கிற எல்லா விதமான மாந்திரிகள் ஆவிகளை, அங்க இருக்கிற ஜாதி வெறி மதவெறி பிடிச்சவங்களை ஆண்டவரே நீங்க தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் அன்று இந்த நாளில் அப்போஸ்தலர் நாங்கள் 12 வானத்தின் கீழே பூமி மேலே மனுஷருக்குள்ள ரட்சிக்கப்பட இயேசுவின் நாமமல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்று சொன்னீர. நீரே தேவன், வேற தேவன் இல்லை என்று அறிய உதவி செய்யும் என்று நம்முடைய கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அன்பின் ஆண்டவரே விலையேற பெற்றவரே நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல குஜராத்தில் இருக்கிற எல்லா பாஷக்காரில் ஜாதிக்காரில் கோத்திரத்தார தேவன் ரட்சிக்கும்படியாக யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் சொல்லுது வலது கை இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேர் அழிந்தபோது தேவ சித்தம் அல்ல என்று. இந்த குஜராத்தில் இருக்கிற எல்லா பாஷக்காரில் ஜாதிக்காரில் கோத்திரத்தாரோ ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக அவருடைய கண்களை திறக்கும்படியாக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் தேவனை ஸ்தோத்திரித்து குஜராத்தில் இருக்கிற எல்லா ஜனங்க ரட்சிக்கப்பட ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் ஆகும் ஐயா, நீங்க கிரியை செய்யும் என்று நாம் எல்லாரும் ஸ்தோத்திரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya ஹalleluya ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, சர்வ வல்லவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. குஜராத்தில் இருக்கிற எல்லா பாஷைக்காரலுமா, ஜாதிக்காரலுமா, கோத்திரத்தாருமா, சகல ஜனங்களுமா ரட்சியம் ஒருத்தரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் நித்திய ஜீவனை அன்று அடைய தேவன் நீர் உதவி செய்யுங்க ஐயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே குஜராத்தில் காணப்படுகிற கர்த்தாவே எல்லா விதமான கஞ்சாவிலும், ட்ரக்ஸிலும், வேசித்தனத்திலும், விபச்சாரத்திலும், அன்றைக்கு குடியிலும், அன்று ரத்தவெறி, கொலவெறி, நாவிகள் எல்லா அசுத்தாவுடைய கிரியைகள் இருந்து தேவன் ஜனங்களை தொடம்படியாக தேவ வசனம் சொல்லுகிறது. பிரியமானே, எபேசியர் 6:11-12 ரத்தத்தோடு மாம்சத்தோடு போராட்டம் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் வல்லமைகளோடும் வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனையோடு என்று சொல்லி ஆகியால் ஆண்டவரே அங்கே கிரியை செய்கிற எல்லா அசுத்தாவிகளை இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, வாய்களை திறந்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆமென் ஆமென். ஆண்டவரே குஜராத்தில் காணப்படுகிற எல்லா சுத்தாவின் பிடியிலிருந்து ஆண்டவரே கர்த்தாவே, அன்று பாவ பழக்க வழக்கத்திலிருந்து ஜனங்களை ரட்சப்புகளை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறமையா. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற பலவான எல்லபிசாச, அன்று அங்கே இருக்கிற மூட நம்பிக்கை, அங்கே இருக்கிற பாகால் தாகோனுடைய வல்லமைகளை, அங்கே இருக்கிற ஜாதிவெறி, மதவெறி, ரத்தவெறி, கொலவெறி ஆவிகளை தேவன் செயலிழக்க பண்ணும்படியாக ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த நாளில் கூட தேவரீர் யாக்கோபு 4:5-6-7 சொல்லுகிறது, தேவனுக்கு சமீபமாக வாங்க, சாத்தான் எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு 7 வழியா ஓடுவான் என்று உபாகமம் 28:6-7 சொல்லுகிறது. ஆகையால சத்ரு 7 வழியில் ஓட அவருடைய வல்லமைகள் எல்லாம் ஆண்டவர் செயலிழக்க பண்ணும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, வெளியேற பெற்றவரே, எங்களை ஜமானே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரே பாலமா தீரா பாலமா ஓ ரபா ஷபாரா பாலமா தீரா பாலமா. ஆமென் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த ராத்திரியில் நம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே நீங்க கிரியை செய்யும் என்று சொல்லி ஒரிசாவுக்காக ஜெபிப்போம். ஒரிசாவில் இருக்கிற எல்லா பாஷைக்காரலையும், ஜாதிக்காரலையும், கோத்திரத்தாரையும் தேவன் தொடம்படியாக கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே மத்தேயு 10:38 சொல்லுது, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு, அறுப்புக்கு ஆட்களை அனுப்ப எஜமான வேண்டிக் கொள்ளுங்க என்று சொல்லி ஒரிசாவில் தேவனை அறியாத அன்றைய கர்த்தாவே வாழ்ற வலது கை இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியா. ஒரிசால இருக்கிற மக்களை ரத்தத்தினால கழுவுங்க, கர்த்தர் தேவன் என்று அறிய உதவி செய்யும் என்று சொல்லி நம்முடைய கரங்களை தட்டி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. ரிபாலமா தீரா பாலமா ஷபாரா பாலமா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, ஒரிசாவில் ஆண்டவரே காணப்படுகிற கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே எல்லா விதமான கர்த்தாவே தேவர் பாவத்திலும், சாபத்திலும், அசுத்தத்திலும், அந்தகார வல்லமையினால காணப்படுகிற கட்டப்பட்டிருக்கிற எல்லா ஜனங்களை எல்லா பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தேவன் ஜனங்களை தொட்டு ரட்சியும் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து இயேசு ரத்தம் சகல பாவங்களை கழுவும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த குடியில், பாவத்தில், கஞ்சால, ட்ரக்ஸில், போதையில், அன்றைய எல்லா பாவ பழக்க வழக்கங்களில் இருக்கிற ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஒரிசாவில் காணப்படுகிற அன்று பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். மத்தேயு 12:28-29 பலவானை கட்டினால் அன்று பட்டணத்தை சொந்தமாக்க முடியாதன்று இயேசு நாமத்தில் பலவானை கட்டுகிறோம். அன்று அங்கே இருக்கிற கர்த்தாவே பாகாலுடைய வல்லமைகள், தாகனுடைய
வல்லமைகள், ஜாதிவெறி, மதவெறி, இரத்தவெறி, கொலவெறி, முழிவெறி, இனவெறி அன்ற எல்லா மாந்திரிக வல்லமைகளுமா, எல்லா அசுத்தாவைகளுமா, ஒரிசாவில் கிரியை செய்கிற பலவானுமா இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரை நோக்கி சத்தீஸ்கர் மாநிலத்துக்காக ஜெபிப்போம். சத்தீஸ்கரில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கும்படியாக ஆண்டோட வசனம் சொல்லுகிறது. லூக்கா 19:9-10 ஒருத்தனும் கெட்டு போது தேவசித்தம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்படும் தேவசித்தம். சத்தீஸ்கரில் இருக்கிற எல்லா பாஷைக்காலில், ஜாதிக்காலில், கோத்திரத்தார ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே, எல்லா மனுஷனும் பாவம் செய்து, ரோமர் 3:23 சொல்லுது, எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனான் என்று. அன்றே இந்த தேவ மகிமை அற்று போன மனுஷன் சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க, ரத்தத்தினால கழுவுங்க, கர்த்தரே தேவன் என்று அறிய உதவி செய்யும் என்று நாம் எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ரிபாலமா தீராபாலமா ஓராபா சந்தரி பாலமா தீராபாலமா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே, இந்த ராத்திரியில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் காணப்படுகிற கர்த்தாவே ஆண்டவரே, பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிற மக்களை நீங்கள் தொடுங்க என்று சொல்லி, துர்மார்க்கம் தன் துர்மார்க்கத்தில் செத்து போவது தேவ சித்தம் அல்ல என்று சொன்னீர. சத்தீஸ்கர் மாநிலத்தில் காணப்படுகிற எல்லா பாவ பழக்க வழக்கத்திலிருந்து, அன்றைக்கு வேசித்தன விபச்சாரத்திலிருந்து, குடியிலிருந்து, கஞ்சாலேருந்து, ட்ரக்ஸ்லேருந்து, எல்லா சுத்தாவின் பிடியிலிருந்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்கன்னு நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல சத்தீஸ்கரில் இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி அன்றே தேவனுக்கு கர்த்தாவே, தேவனின் ஆகாதது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல தேவ வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது ரோமர் 16:20 பிரியமானுள்ள 1 யோவான் 3:8 பிசாசன் கிரியைகள் அழிக்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டா, சமாதானத்தின் தேவன் சாத்தான் உங்களுடைய காலின் கீழே மிதித்தார் என்று. ஆகியால் ஆண்டவரே, இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் கிரியை செய்கிற ஆண்டவரே கர்த்தாவே, பலவான கட்டுகிறோம், பாகால் தாகனுடைய வல்லமைகளை கட்டுகிறோம், ரத்தவெறி கொலவெறி நாவிகளை கட்டுகிறோம், அன்று ஜாதிவெறி மதவெறி நாவிகளை கட்டுகிறோம். எல்லா பாகாலுடைய வழிபாடுகளில் இருந்து ஜனங்களை விடுவிய ரட்சியோ ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும் என்று கர்த்தரை நோக்கி கரங்களை தட்டி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜார்க்கண்டில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். ஜார்க்கண்டில் இருக்கிற எல்லா மக்களையும் ரத்தத்தினால கழுவும்படியாக அன்று ஒன்றான மெய் தேவனாக இருக்கிற இயேசுவே தேவன், வேறே தேவன் இல்லை என்று அறிய முடியும். எல்லா பாஷைக்காரர்களுக்காக, ஜாதிக்காரர்களுக்காக, கோத்திரத்தாருக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்காக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றே ஜார்க்கண்டில் காணப்படுகிற கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே, எல்லா பாஷைக்காரலையும், ஜாதிக்காரலையும், கோத்திரத்தாரையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஆண்டவரே ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறமையா. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாவத்திலும், சாபத்திலும், பிசாசன் படியிலும், அந்தகாரத்திலும், ஆண்டவரே இருளிலும் கட்டுண்ட எல்லா மக்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து நித்திய ஜீவனுக்கு பங்காளியா மாற்ற கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. அங்க இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி ஆண்டவரே கர்த்தா, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்ன தேவ. ஆகியால் ஆண்டவரே, இந்த ராத்திரியில நீங்க கிரியை செய்யும், வழி நடத்தும் என்று அங்க இருக்கிற பாகால் தாகோனுடைய வல்லமைகளை இயேசு நாமத்தில் கட்டி, அங்க இருக்கிற மந்திரவாதிகள், அங்க இருக்கிற கர்த்தாவு சன்னியாசிகளை, அங்க இருக்கிற கர்த்தா மதவாதிகளை, ரத்தவெறி கொலவெறி பிடிச்ச எல்லாரையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து நித்திய ஜீவனுக்கு தேவன் பங்காளியா மாற்றும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே நீங்க கிருபை செய்யும், வழி நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரே எல்லா அசுத்தாவோட வல்லமைகளை செயலுக்க பண்ணும், அபிஷேக நுகங்களை முறிக்கும் என்று சொன்னீர. நீங்க எல்லா தடைகளை மாற்றி போடும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா?
Hallelujah, hallelujah, hallelujah. Ribalama, dirabalama, orabalama, shabarabalama, dirabalama. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, ராஜஸ்தானில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிப்போம். எல்லா பாஷைக்காரலையும் ஜாதிக்காரலையும் கோத்திரத்தாரையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து அன்று ராஜஸ்தானில் இருக்கிற எல்லா மக்களையுமா ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற்றும் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவருடைய கண்களை திறக்கும்படியாக ஆண்டவரே நீங்க கிரியை செய்யும் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya, hallelujah, hallelujah. ஆமென். ஆண்டவரே, ராஜஸ்தான்ல இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அங்க இருக்கிற எல்லா பாஷைக்காரலுமா ஜாதிக்காரலுமா கோத்திரத்தாருமா நீங்க தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாக தேவன் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ராஜஸ்தான்ல காணப்படுகிற அன்றைக்கு குடியில கஞ்சால ட்ரக்ஸ்ல வேசித்தன விபச்சாரம் ரத்தவெறி கொலவெறி நாவிகள் பாவத்திலே சாபத்திலே அன்று அசுத்தாவின் பிடியில் இருக்கிற எல்லா ஜனங்களை ரட்சிப்புகளை கொண்டு வாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya, hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya. ரிபாலம தீராபாலம ஷபரபாலம ஓராபாதி ஆந்தரிகா ரபாலம தீராபாலம. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. அங்கே இருக்க ராஜஸ்தானில் காணப்படுகிற கர்த்தாவே தேவ பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் என்று சொல்லி தேவனுக்கு சமீபமா வாங்க சாத்தான் எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடுவான்னு சொன்ன வார்த்தையின்படி அங்க இருக்கிற பலவான அங்க இருக்கிற கர்த்தா ரத்தவெறி கொலவெறி நாவி, அங்க இருக்கிற ஜாதிவெறி நாவி, அங்க இருக்கிற மதவெறி நாவி, அங்க இருக்கிற ரத்தவெறி கொலவெறி நாவிகளை எல்லாம் பலவானுமா இயேசு நாமத்தில் கட்டி ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே தேவரே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது ரோமர் 8:31 தேவன் நம் சார்பில் இருந்தால் நமக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்று. அது மட்டுமல்ல, தேவ வசனம் சொல்லுது பிரியமான தேவ ஜனமே 1 யோவான் 5:4 சொல்லுது உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கன்னு. ஆகியால் அங்க இருக்கிற எல்லா சுத்தாவிட வல்லமைகளை இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் என்று சொல்லி நம்முடைய கரங்களை தட்டி நாம் தேவனை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ரிபாலம தீராபாலம ஓராபாலம ஷபரப தீராபாலம ஓரியாந்தரிகா ரபாலம தீராபாலம. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நாம் எழுந்து நின்று கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த கிருபையான இரவு வேளையில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை நோக்கி இந்த ராக்காலத்தில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவனாய் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே நாளைய தினத்தில் நடக்கிற 7 ஆராதனைகள் நம்முடைய தலைமை சபையில் 5 ஆராதனைகளும் HBR வீட்டில் ஆராதனை ராஜீவ்காந்தி கலை ஆராதனை இந்த 7 ஆராதனைக்கு ஆண்டவரே நாங்களும் தடையா இடலா காணப்படாதபடிக்கு ஆண்டவரே இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஊழியம் உம்முடையது, ஆலயம் உம்முடையது, ஆத்மா உம்முடையது, ரத்தம் சிந்தினவர் நீர் ஆகியால் ஆண்டவரே நாளை தினத்தின் ஆகாரத்துக்கு நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே தேவரே ஒரு அகித்தோப்பெலா காணப்படாதபடிக்கு ஒரு ஆகானா காணப்படாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே தேவரீர் ஆண்டவர் இந்த நாளில் கூட நாங்கள் ஒரு அபியும் நபியாக காணப்படாதபடி அந்நிய அக்னிய செலுத்துகிறவர்களாக காணப்படாதபடி நாளைக்கு ஆராதனைக்கு யோசுவா 3-5 சொன்னார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, நாளைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகியால் ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்த சுத்திகரியோ தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya, hallelujah, hallelujah. ஆமென். ஆண்டவரே எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நீங்க கிருபை செய்யும் வழி நடத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே விலையேற பெற்றவரே எங்களை சமான உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல வேதம் சொல்லுகிறது
தேவன் ஆவியா இருக்கிறார், ஆவியோடு உண்மையோடு ஆராதிங்கன்னு அன்று எங்கள் சபையில் இருக்கிற எல்லாம் சிறுப்பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரைக்கும் எல்லாரையும் பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க ஆண்டவரே கர்த்தாவே, மாம்சத்தின் கிரிய மரணம், ஆவியின் கிரிய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. அன்றைய கர்த்தாவே அன்று புத்தி உள்ள ஆராதனை செய்ய எங்களை தகுதிப்படுத்துங்க என்று சொல்லி ஏசாயா நாவை தொட்டது போல அன்றைய எங்களை ஒவ்வொருத்தருமா சபையில் இருக்கிற யாவரையும் தொடுங்க. யாவரையும் பரிசுத்த ஆவியினால நிரப்போம், வல்லமையினால நிரப்போம், மகிமையினால நிரப்புங்க. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க நாளைக்கு 7 ஆராதனையில் ஆண்டவரே வருகிற எல்லா தேவ ஜனங்களும் தேவன் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க என்று சொல்லி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி எங்கள் சபையை அன்றைய மாம்சம் ஆளுகை செய்யக்கூடாது, அன்றைய தேவ ஆவியானோர் ஆளுகை செய்யணும். எல்லா மாம்சத்தின் கிரியங்க என்ன யோசனை எல்லாம் இயேசு நாமத்தில் செயல் இழந்து போகட்டும் என்று ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க அன்றைய கர்த்தாவே பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. பாடுறவங்களை பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க, ஆராதிக்கிறவங்களை பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. ஆண்டவரே சங்கீத வாசிகளை பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க, இசை வாசிக்கிறவங்களை பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க, அன்று மொழிபெயர்க்கிறவங்களை பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க, ஊழியக்காரர்களை பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க, தேவ ஜனங்களை பரிசுத்த ஆவியினால நிரப்போம். ஆவியானவர் துக்கப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற ஆவியானவருக்கு பிரியமில்லாத எல்லா சாபக்கேடும் சபையை விட்டு நீக்கும்படியாக, ஆவியானவர் அசைவாடும்படியாக ஆவியானவரே நீங்க பொறுப்பெடுங்க. நாளைக்கு 7 ஆராதனையில் நீங்க பேசும் நாங்கள் கேட்கிறோம் என்று நாம் எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. ரிபாலம தீராபாலம ஓராபா ஷபாரபாலம தீராபாலம. ஆமென் ஆண்டவரே, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோமையா. அது மட்டுமல்ல கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்யும்படியாக, கர்த்தர் சபையோடு பேசும்படியா நாம் செத்த இயேசுவை ஆராதிக்கல, உயிரோடு எழுந்த தேவனை ஆராதிக்கிறோம். அன்றை நீர் பேசுகிற தேவன் எங்களோடு பேசும் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே நீங்க பொறுப்பெடுங்க. குடும்பமா ஜனங்களை கொண்டு வாங்க, நிர்விசாரங்களை நீக்குங்க, அவபக்தியை நீக்குங்க. அன்றே ஒருத்தரும் ஆலயத்துக்கு வராம சாபமாய் மாறாதபடிக்கு ஜனங்களை கர்த்தாவே ஆலயத்துக்கு கொண்டு வாங்க என்று சொல்லி ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வேதம் சொல்லுது எபிரியர் 10:25 அநேகர் ஆலயம் கூடி வருகிறத விட்டு விடுறது போல நீங்க விட்டு விடாதிருங்க என்று சொல்லி ஆகியால் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளில் தேவ வசனம் சொல்லுது, பிரியமான தேவ என்ன கனப்படுத்துறேன்னு நான் கனப்படுத்துவேன்னு சொல்லு. ஆகியால் ஆண்டவரே தேவாலயத்து குடும்பமா ஜனங்களை கொண்டு வாங்க. ஆண்டவரே கர்த்தாவே தேவாலயத்தை அசடை பண்ணுகிறவன் ஆண்டவரே கர்த்தாவே ஒருவனும் காணப்படாதபடி சாபத்துக்குள்ளாகாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வாங்க என்று சொல்லி, புதிய ஆத்மாவை கொண்டு வாங்க என்று சொல்லி, கடந்த வாரத்தில் வராத மக்களை கூட்டி சேரும் என்று சொல்லி, அன்று பின்மாற்றத்தில் போன ஜனங்களை கொண்டு வாங்க என்று சொல்லி, அற்புத அடையாளங்களை தேவன் செய்யும்படியாக, குறைகள் எல்லாம் நிறைவாக்க முடியாது, கட்டுகளை உடைக்க முடியாது, நுகங்களை முறிக்க முடியாக, அற்புதங்களை செய்யும்படியாக கர்த்தாவே நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லி 2 கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. நாளை தினத்தில் அன்று 7 ஆராதனையிலும் கர்த்தர் நம்முடைய ஜனங்களை குடும்பமாய் கூட்டி சேர்ப்பீராக. எல்லா சோர்வின் ஆவிகள் இயேசு நாமத்தில் நீங்கி போக, நிர்விசாரத்தின் ஆவிகள் இயேசு நாமத்தில் நீங்கி போக, தேவ ஆலயத்தை அசடை பண்ணுகிற பொல்லாத கடின அன்ற ஆவிகளை இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். கடின இருதயங்களை எடுத்து போடுவீராக. அன்று குடும்பமா அப்படி சமூகத்தில் வர, கடந்த நாட்களை வராத மக்களை கொண்டு வாரோம், பின்மாற்றத்தில் போன மக்களை கொண்டு வாரோம், புதிய ஆத்மாவை கொண்டு வாரோம். கர்த்தாவே நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமையா. அது மட்டுமல்ல கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆண்டவரே ஒருவரும் வந்தவனமா போகாதபடி வந்தது நல்லது என்று சொல்லி ஆசீர்வாதத்தோடு விடுதலையோடு தேவ சமாதானத்தோடு வந்தது நல்லது என்று கடந்து செல்ல, ஆண்டுடைய சத்தத்தை கேட்கவும், ஆண்டுடைய தொடுதலை உணரவும் ஆண்டவரே நீர் உதவி செய்யும் என்று சொல்லி அற்புதங்களை செய்யுங்க. நீரே தேவன், வேற தேவன் இல்லை என்று அறிய ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya 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 ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து நாளை தினத்தில் பெங்களூர், கர்நாடகா, இந்தியா, உலகம் எங்கும் நடக்கிற பரிசுத்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்க, ஆலயத்தில் கர்த்தர் ராஜரிகம் பண்ணும்படியாக, ஊழியர்களை மறைத்து தேவன் பேசும்படியாக ஆண்டவரே கண்டு நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாளை தினத்தில் உலகம் எங்கு நடக்கிற பரிசுத்த ஆராதனையில் அவர் பெருக நாம் சிறுக, அவர் உயர்த்தப்பட நாம் தாழ்த்தப்பட, எல்லா முழங்காலம் முடங்கி எல்லா நாவும் கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya 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 ரே பாலமா தீரா பாலமா ஓ ரபா ஷபா ரபாலமா தீரா பாலமா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்திரித்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த ராத்திரியில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக தேவனாய் கர்த்தர் தானே எங்களோட பெங்களூர், கர்நாடகா, இந்தியா ஏசு ரத்தத்தால் கழுவப்படும்படியாக தேவனீர் எழுப்புதலை கட்டளையிட பின்மாறி முன்மாறி மழைய ஊற்றும் என்று கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. எருசலேமில் சமாதானத்தை கட்டளையிட, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க, யூத மக்களை ரட்சிப்புகளை கொண்டு வர, தஞ்ச புகுந்த புறஜாதி அணிகள் இஸ்லாமில் ரட்சிக்கப்பட, கோயிலும் மஸ்ஜிதுகள் ஜெப வீடுகளா மாற நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மாம்சமான ஆண்டவரே கர்த்தாவே யாவர் மேல கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்ற நாம் கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya 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 ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 57 இஸ்லாமிய தேசங்கள், 47 தீவிரவாத இயக்கங்கள், உலகம் எங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களை ரட்சிப்புல கொண்டு வர, அவள் நடுவில் ஊழியர் ஊழியக்காரோட மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, ஆலயங்கள் ஆத்துமாக்களால் நிரப்பப்பட, தேவ ஜனங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காம போக, சத்துரு வைக்கப்பட, தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே சுவிசேஷமா சிறையில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களை விடுவீங்க. ஆப்கானிஸ்தான்ல தீவிரவாத இயக்கத்தின் வல்லமைகளை செயலுக்க பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி இஸ்லாமிய மக்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை தேவன் கட்டளையிடும்படியாக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து 249 தேசங்கள், 780 கோடி மக்கள், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமிலும் இந்துக்களையும் புத்திஸ்டுகளையும் நாஸ்திகளையும் மாம்சமான யாவர் மேல தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றும்படியாக, எல்லா முழங்காலம் முடங்கி எல்லா நாவும் கர்த்தர் தேவன் அறிக்கையிடும்படியாக நம்முடைய 2 கரங்களை தட்டி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya 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 ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உக்ரைன் ரஷ்யா யுத்தத்துக்கு முடிவை கொண்டு வர, சமாதானத்தை கட்டளையிட ஆண்டவரே ரத்த வெறியை நீக்குங்க என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த ராத்திரியில் நம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை நோக்கி இந்த ராத்திரியில் ஆண்டவரே இயற்கை எங்களுக்கு அனுகூலமாக நீர் மாற்றி தந்ததுக்காக நன்றி, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதுக்காக நன்றி என்று சொல்லி எல்லா கனமும் ஆண்டு செலுத்தி கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அது மட்டுமல்ல, தேவனை ஸ்தோத்திரித்து அன்றைய 23வது நாள் இரவில் வந்த எல்லா தேவ பிள்ளைங்க, சிறியோர்லேருந்து முதியோர் வரைக்கும் யாவருமா நீர் தொட்டு ஆசீர்வதிங்க. அன்றைய அற்புதங்களை செய்ய, அடையாளங்களை செய்யும், அவருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தா, விவாகமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை தாங்க, இல்லாத மக்களுடைய கர்ப்பங்களை தருங்க, சரீர பலவீனத்தோடு வந்திருக்கிற எல்லா மக்களை தலைமைகளால் தொட்டு சுகமாக்குங்க, அற்புதங்கள் அதிசயங்களை செய்து வழி நடத்தும் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya
நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ரே பாலம தீரா பாலம ஓராபா ஷபாரா பாலம தீரா பாலம. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. இன்னுமாய் வராத ஏராளமான மக்களுமா நாள தினத்தில் 24வது நாளில் கூட இரவு மாலை வேளையில் முழங்கால் ஜபத்துக்கு ஜனங்களை ஜபிக்க கத்தர் கொண்டு வர முடியாக எல்லா சோர்வு அசதி பலவீன நிர்விசாரங்கள் எல்லாம் நீக்குங்க அன்றைய. இந்த ஜனங்க ஒருத்தரும் கைவிடப்படக்கூடாது, ஒருத்தரும் வஞ்சிக்கப்படக்கூடாது, ஒருவரும் ஏமாற்றப்படக்கூடாது. எல்லாரும் மகிமையில் அன்றைக்கு தாவே மரணம் நேரிட்டாலும் சரி, அது வருகையாயிருந்தாலும் சரி, அவள் மரணம் நேரிட்டா முகமுகமாக காண வேண்டும். வருகை இருந்தால் அவளை மேகத்திலே சந்திக்க வேண்டும். அன்று நாங்கள் எப்பொழுதும் சந்திக்க ஜெபித்து ஆயத்தமாக எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே, இந்த ராத்திரியில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற எங்களோட தலைமை சபைக்கு இடம் வாங்கி ஆலயம் கட்ட அந்த இடமும் பண தேவையெல்லாம் சந்திங்கப்பா. எல்லா தடைகளும் நீக்கி அற்புதம் செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று நாம் கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீர நாடை நடந்திடுவோ. வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீர நாடை நடந்திடுவோ. போல சாத்தான் வந்தாலோ ஆவியானோர் கோடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவியானோர் கோடி பிடிப்பா. அஞ்சாத என் மகனே, நீ அஞ்சாத என் மகளே. அஞ்சாத என் மகனே, நீ அஞ்சாத என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நாடை நடந்திடுவோம். ஆயிரந்தாம் துன்பம் வந்தாலோ அணுகாது அணுகாது. ஆயிரந்தாம் துன்பம் வந்தாலோ ஆமென் அணுகாது அணுகாது. ஆமென் ஆமென். ஆவியின் பட்டயம் உண்டு, ஆளுகை வென்று விட்டோ. ஆமென். ஆவியின் பட்டயம் உண்டு, ஆளுகை வென்று விட்டோ. வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீர நாடை நடந்திடுவோ. ஆமென். வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீர நாடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போ. சேர்ந்து பாடுவோமா? மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போ. கலப்பையில் கை வைத்துட்டோ, நாம் திரும்பி பார்க்க. ஆமென். கலப்பையில் கை வைத்துட்டோ, நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நாடை. ஆமென் ஆமென். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நாடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியாடி போ, இயேசுவின் நாமத்திலே. ஆமென். கோலியாத்தை முறியாடி போ, இயேசுவின் நாமத்தினா. விசுவாச கேடயத்தா நாம் பிசாசு வென்று விட்டோம்.
ஆமென். விசுவாச கேடயத்தா நாம் பிசாச வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நாடை நடந்து ஆமென் ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நாடை நடந்து வெள்ளம் போல சாத்தா வந்தாலும் ஆவியான கொடி பிடிப்பா. ஆமென். சாத்தா ஆவியான கொடி பிடிப்பா. அஞ்சாத என் மகனே, நீ அஞ்சாத என் மகளே, அஞ்சாத என் மகனே, நீ அஞ்சாத என் மகளே. வெட்டுக்கோடு பிடித்திடுவோம். நாம் வீர நாடை நடந்திடுவோம். வெட்டுக்கோடு பிடித்திடுவோம். நாம் வீர நாடை நடந்திடுவோம். இந்த கிருபையான வேளையிலே தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டோட நாம மகிமைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்குமாக நாம் வாசிக்க கேட்போம். ಆಗ ಎಸ್ತರಳು ನೀನು ಹೋಗಿ அல்லேலூயா. ஓதப்பா சால் பிரதர். அல்லேலூயா. இங்கே தேவ வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்றாரு, நீ சும்மா இருந்தா ரட்சிப்பு யூதர்களுக்கு வேறே இடத்திலேருந்து வரும். அல்லேலூயா. அப்படின்னா நீ ஜபிக்க தவறிட்டா, நீ பேச தவறிட்டா, நீ ராஜாவுக்கு முன்பாக நிற்க தவறிட்டா ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, உன்னை ராணியா என்ன பண்ணாருங்க, எங்கேயோ இருந்த அட்ரஸே இல்லை, என்னங்க ஒரு அநாத நீ. ஆனால் உன்னை கொண்டு போய் என்ன பண்ணார், பட்டத்து ராணியா மாற்றினார். ஆனால் உன்னை அவ்வளோ உயர்ந்த நிலை கொண்டு வந்த ஆண்டவர் நாளைக்கு அந்த உயர்ந்த இடத்துல இருந்து உன்னை கீழே கொண்டு வந்து என்ன பண்ண முடியுங்க, இருக்க முடியும். அல்லேலூயா. தேவன் நமக்கு வந்து வாய்ப்பு தருது எதுக்காகனா, ஜெபிப்பதுக்காக. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க வேண்டிய காலத்தில் என்ன பண்ணணுங்க, ஜெபிக்கணும். மௌனமாக இருந்தால் வேற இடத்துல இருந்து ரட்சிப்பர். ஆண்டு சொன்ன நீ துதிக்கலைன்னா கல்லுங்க துதிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் யாரை கொண்டு வேணுமான இப்போ பிள்ளையாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய தவறிட்டான். கர்த்தர் என்ன பண்ணாருங்க, கழுதையின் வாயை திறந்தார். அல்லேலூயா. நீ பேசலைன்னா கழுதை பேசும், நீ பேசலைன்னா கல் பேசும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கரத்தில் அன்பான தேவ ஜனமே, சபையினுடைய பங்கு என்ன, குடும்பத்தினுடைய பங்கு என்ன, தேவ ஜனங்களுடைய பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் பண்ண வேண்டியது என் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் தான் மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிறார், நீ மௌனமாக இருந்த யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறு இடத்துல இருந்து வரும். அது மாத்திரமல்ல, நீ பத்திரமா சேஃப்டியாக பாதுகாப்பாக இருக்கிற நீ மாத்திரம் நினைக்காத, நாங்கள் அழிஞ்சா நீ அழிஞ்சிருவேன். ஏன்னா நீ யாருங்க, ஏன் இனம். அல்லேலூயா. நீ அந்நிய கிடையாது. நீ அழிஞ்சா எனக்கும் கண்டிப்பாக அழிவு வந்தால் உனக்கும் என்ன வருங்க, அழிவு வரும். அப்போ கிறிஸ்துவனுக்கு இந்தியாவில் பிரச்சனை வந்தால் பிரியமான தேவஜனம் அதில் நீயும் ஒரு ஆள், உனக்கும் கண்டிப்பாக என்ன வரங்க, பிரச்சனை வரும். ஏதோ நான் சேஃப்டியாக இருக்கிறேன், என் குடும்பம் சேஃப்டியாக இருக்குது, என் பிள்ளைங்க சேஃப்டியாக இருக்கிறாங்க நீ நினச்சேன்னா அன்பால் நீ புத்தி இல்லாத மனுஷன். அல்லேலூயா. கிறிஸ்துவங்களுக்கு எல்லாம் கிறிஸ்தவம் தான். நீ எந்த கிறிஸ்தவனாக இரு, ஏபிலேருந்து ஜெட் வரைக்கும் எல்லாம் கிறிஸ்துவன் தான். ஏக்கும் பிரச்சனை வரும், ஜெட்டுக்கும் பிரச்சனை வரும். அல்லேலூயா. யாரையும் என்ன பண்ண மாட்டாங்க, விட்டு வைக்க மாட்டார்கள். அப்போ அவ என்ன சொல்றா கேட்ட உடனே, எனக்காக நாங்கள் 3 நாள் உபவாசம் பண்ணி என்ன பண்றோங்க, ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஜெபிக்க வேண்டிய காலம் இது, மௌனமாக இருக்க வேண்டிய காலம் இல்லை. அல்லேலூயா. நம்ம பாட்டு பாடுறோம், எம்என் ஜெபசிங் ஐயா அவளுடைய பாட்டு, மௌனமா
இருக்காதே. அல்லேலூயா. இது மௌனமா இருக்க வேண்டிய காலம் இல்லை, இது ஜெபிக்க வேண்டிய காலம். நம்ம எல்லாரும் ஜெபித்தாதான் அன்பான தேவ ஜனமே கண்டிப்பா தேவன் தேசத்திலே மாற்றங்களை கட்டளையிடுவாரு. ஆகியால் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் எஸ்தரை போல மொர்தெகாயை போல கர்த்தாவே அழிந்து போற அந்த இனத்துக்கா ஜனத்துக்கா பாஷைக்காளுக்கா கோத்திரத்தாருக்கா நாங்கள் ஜெபிக்க அந்த ஜபபாரம் ஜப தூபம் ஜப ஆவி ஜப அபிஷேகம் ஜப மேகம் எங்கள் மேல் இறங்கட்டும் என்று சொல்லி அன்று எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த இரவில் என்னோடு எங்களோடு தேவரீர் நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. அன்றே நாங்கள் கர்த்தா மொர்தெகாய் எஸ்தரை போல அன்றே ஜீவனை அற்பமா எண்ணி அன்று அழிந்து போற ஆத்மாக்களுக்காக ஜீவனை மதிக்காம துச்சமா எண்ணி அன்று தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற அன்று ஜப வீரர்களா முழங்கால் வீரர்களாக ஆண்டவரே என்னையுமா எங்களையுமா சபையுமா தேவ ஜனங்களுமா தேவ மாற்றம்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர் அப்படியே செய்தபடி நான் நன்றி செலுத்தி அவர் பெருக நாம் சிறுக அவர் உயர்த்தப்பட நாம் தாழ்த்தப்பட எல்லா கன மகிமை துதி ஆண்டு செலுத்தி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்த விண்ணப்பித்த ஏறெடுத்த எல்லா மாநிலங்களிலும் கர்த்தர் என்ற பலவானை கட்டினதுக்காக நன்றி. அங்கே இருக்கிற அசுத்தாவோட வல்லமைகளை செயலிழந்ததுக்காக நன்றி. அழிந்து போன ஜனங்களை ரட்சித்ததுக்காக நன்றி. எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. ஜெபத்தில் பங்கு பெற்ற சிறியோர்லேருந்து முதியோர் வரைக்கும் பேரு பேரா பங்கு பங்கா வகை வகையா நீர் தொட்டு ஆசீர்வதியும். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்முடைய ஆணி பாய்ந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அன்றை நாங்கள் பிரிந்து போகிறோம். பிரியாத பிரசன்னம் கூட இருந்து வழி நடத்தும்படியா இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோ பிதாவாகிய தேவனுடைய அன்போ பரிசுத்த ஆவியானுடைய அன்பு அணிநேக்கும் சமாதான சந்தோஷம் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஜெபத்தில் பங்கு பெற்ற எல்லா பரிசுத்தவான்களோடு இயேசுவின் வருகை மட்டும் சதா காலங்களும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் மத்தியிலே வந்துதானே அவ்வளோ அர்ஜென்ட்டாக ஓடுறோம். அல்லேலூயா. நம்ம மத்தியில் வந்ததானே நம்ம ஆரம்ப ஊழியத்திலே பாஸ்டர் இமானுவேல் ஐயா. For details and prayer support, contact Crown of Life Ministries, India, Bangalore, Karnataka 56046. Our phone number 0842343120. Email us at crownoflifeindia1@gmail.com. Our website www.crownoflifeministriesindia.org.